السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக கொடியேற்றுமாக. நம்முடைய ரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் வந்தது. எப்போதும் போல அது வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது என்கிற வகையில் வெகு வேகமாக அதனுடைய 20 நாட்கள் கடந்து விட்டன. இந்த 20 நாட்களில் நாம் அல்லாஹ்வை அஞ்சி அவன் தரக்கூடிய நன்மைகளை எதிர்பார்த்து நாம் செய்த எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நாம் செய்த வணக்கங்களில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாது அதற்கு நிறைவான கூலியை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ரமலானுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால் அவர்கள் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு அமல் செய்வதில் ஈடுபடுவார்கள் என்று ஹதீஸ்களில் நாம் படித்திருக்கிறோம். எனவே கடந்த 20 நாட்களை விட இன்று இரவிலிருந்து தொடங்குகிற அந்த கடைசி பகுதியில நாம் இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை வணங்கி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதில் நாமும் அக்கறை செலுத்துவோமாக. சராசரியாக ரமலானுடைய தொடக்க காலங்களில் வணக்க வழிபாடுகளில் அக்கறை செலுத்துற நம்ம ரமலானுடைய கடைசி நேரத்துல கடைவீதிகள்ல நம்மளுடைய நேரத்தை அதிகமா செலவிடுறது ஒரு நல்ல பழக்கம் அல்ல, ஒரு புத்திசாலிகளுடைய பழக்கம் அல்ல. நம்மள யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ அவங்க முதல்லயே அவர்களுடைய பெருநாள் தேவைகளை முன்கூட்டியே முடித்து கொண்டு கடைசி 10 நாட்களில் கூடுமானவரை இபாதத்தில் இருப்பது, கூடுமானவரை கடைத்தெருக்களில் சுற்றாமல் இருப்பது என்பது ரமலானை கண்ணியப்படுத்துகிற ஒரு செயலாக அமையும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ரமலானுடைய கடைசி 10 முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய 10 ஐத்துக்கும் மினன்னார் என்று சொன்னார்கள். நாம் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். பயத்தோடும் பரிதவிப்போடும் அல்லாஹ்விடத்திலே நாம இந்த நாட்களை பயன்படுத்தி நரகத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறார். தினசரி ஒவ்வொரு இரவிலும் இன்னலில்லாஹி உத்தகாஹு மினன்னார், ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய ராத்திரிகளில் அல்லாஹ் ஏராளமான பேரை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த நரக விடுதலை என்பது அதிகமாக கிடைக்கிற பகுதி, அதற்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்ட பகுதியாக ரமலானுடைய கடைசி பகுதி இருக்கிறது. நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய விடுதலைக்காக, நம்மை சார்ந்தவர்களுடைய விடுதலைக்காக அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது கையேந்தி நிற்பதற்கான காலம் இது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தராவீஹ் தொழுகையில தஸ்பீஹ் ஓதுவாங்க.
அதை நம்மள பல பேர் யாராவது சில பேர் ஓதட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம்னு செய்யுது. நம்ம அப்படி செய்யக்கூடாது. அவங்க கூடவே ஓதி ஓதி நாமளும் பழகிக்கணும். அதுல அருமையான ஒரு துவா இருக்கு. நம்ம பள்ளிவாசல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கு இடையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார் அப்படின்னு துவா ஓதுறோம். இது நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொன்ன ஒரு துவா, அருமையான துவா. அதுல நம்ம என்ன செய்யறோம்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம கலிமாவை சொல்றோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அஸ்அலுக்கல் ஜன்னா யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் சொர்க்கத்தை கேட்கிறேன். வா அஊது பிக மினன் நார் நரகத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறேன் என்கிற ஒரு துவா இருக்கு. நம்மள பலருக்கும் அதுக்கு அந்த அர்த்தம் புரியாததுனால அது ஏதோ ஒரு ராகமா பாடுற பைத்து மாதிரி நினைச்சு நாம விட்டுடுறோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் இப்ப நமக்கு நினைவு தெரிஞ்சிருதா இல்லையா? இனி அந்த ஒவ்வொரு 2 ரக்காத்துக்கும் இடையிலே சொல்லப்படக்கூடிய துவாவில் நாம கவனம் செலுத்துவோம். இதை நாம அதிகமா ஓதுவோம். அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன் நார் யா அல்லாஹ் உன்னிடத்தில் சொர்க்கத்தை நான் கேட்கிறேன், நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்கிற அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலிருந்து நமக்கு பெருநாள் பிறை தென்படுகிற வரைக்கும் நாம அதிகமாக ஓதுவோம். சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய நன்மை என்ன என்றால், நாம் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு விட வேண்டும். உலக வாழ்க்கையில நமக்குடைய பெரிய இலக்கு, ஆக பெரிய இலக்கு என்ன? நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணிக்க கூடியதுதான். எல்லாரும் மௌத்தா தான் போறோம். நமக்கான கூலி நம் மரணித்ததற்கு பின்னால் தான் கிடைக்க போகிறது. இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கான கூலி கியாமத் நாளில் தான் வழங்கப்பட இருக்கிறது. நாம என்ன செஞ்சோமோ அதுக்கான கூலி நாளை கியாமத் நாள்ல அல்லாஹ் தருவான். அப்படி தருகிற அந்த நாளில் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி, யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உத்கிலல் ஜன்னா சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்களோ ஃபக்கத் ஃபாஸ, அவர் மட்டுமே வெற்றியாளர். அவர் மட்டுமே வெற்றியாளர். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்றுகிற சுகமே தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். மிக அற்புதமாக பேசப்பட்டிருக்கிற இந்த வசனம் நாம மறக்க கூடாத ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம். இது என்ன சொல்லுது நமக்கு? மௌத்துங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, யாரும் இந்த உலகத்துல நிரந்தரமா இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லுது. 2வது என்ன சொல்லுது? நாம செஞ்ச அமல்களுக்கான கூலி எல்லாம் கியாமத் நாள்ல தான் கிடைக்கும். 3வது அது சொல்லக்கூடிய கருத்து, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள்ள அனுமதிக்கப்பட்டால் மட்டும்தான் வெற்றி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இது நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் நம்மள நரகத்திலிருந்து பாதுகாத்துடணும். இதுதான் நம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்க வேண்டும். நாம சொர்க்கவாசி ஆகாவிட்டால், நம்ம சாதாரணமா நம்ம வழக்கில் சொல்றோமா இல்லையா, நம்ம கதி அதோ கதிதான். சொர்க்கவாசி ஆகலைன்னா, நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாசி ஆகலைன்னா நம்ம கதி அதோ கதிதான், பரிதாபத்திற்குரியது. நரகம் அப்படிங்கிறது சாமானியமானதல்ல. நரகத்திலிருந்து பாதுகாத்து விடுவாயாகன்னு நம்ம லேசா துவா கேட்டுறோம். ஆனா அப்படி லேசா துவா கேட்கிற அளவுல அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்ல, மிக பயங்கரமானது. இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நரகத்தினுடைய மொத்த சூழலையும் ஒரு வாசகத்தில் வடிவமைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தை பத்தி என்ன சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகத்தை பத்தி என்ன சொன்னாங்க, இந்த செய்தி எல்லாத்தையும் அவர் மொத்தமா வடிவமைக்கிறார். தாருன் கத் ஹுஸ்ஸ அஹ்லுஹா பில் பஆத். அது எப்படி ஒரு இடம்னா, அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த அவமரியாதையை நாம் சகித்துக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறோமோ அந்த அவமரியாதையெல்லாம் அங்க கிடைக்கும். இந்த உலகத்துல நாம எதை சகிச்சுக்க மாட்டோம்? ஒரு நேரம் பசியா இருந்தா கூட சகிச்சுக்குவோம்.
பட்டினி கிடக்க வேண்டியது வந்தா கூட சகிச்சுக்குவோம். ஆனா யாரும் என்ன செய்ய மாட்டோம்? அவமரியாதைய சகிக்க மாட்டோம். எந்த அவமரியாதையை இந்த உலகத்தில் நாம சகித்து கொள்ள முடியாதோ அந்த அவமரியாதைகள் அத்தனையும் அங்கே கிடைக்கும். அதே போல எந்த துயரத்தை நாம் அனுபவிக்க அஞ்சுவோமோ, என்ன கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கஷ்டப்பட்டுற கூடாது, வயசான நேரத்துல நம்ம வேலையை நாமளே பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுற கூடாது, ஒரு நம்முடைய உடல் உறுப்புகள்ல ஒண்ணு பாதிப்படைஞ்சு நம்ம கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு நம்ம பயப்படுவோமா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய துயரம், துக்கம். இவற்றை விட மிக கடுமையான துக்கம் அங்க கிடைக்கும். எந்த துயரத்தை நாம் அஞ்சுவோமோ, அச்சப்படுகிற துக்கத்தை எல்லாமே அங்கு கிடைக்கும். அந்த மக்கள் நிராகரிக்கப்பட்ட மக்களாக இருப்பார்கள். நாம இன்னைக்கு உலகத்துல சில பேரை ஒதுக்கி வச்சு இவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்கன்னு நினைக்கிறோமே, நரகவாசிகள் அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் எதிலும் வெற்றி கிடைக்காது, எதிலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. நரகத்திற்கு உள்ள போயிட்டு அவ்வளவுதான், தோல்விதான். அதுல ஜெயிக்கலாம்ங்கிறது எந்த இடத்திலும் நடக்காது. மலைகளை விட கனமான சம்மட்டிகளால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். அங்க வெறும் நமக்கு நரகத்துல வெறும் நெருப்பு மட்டும் இல்லை, சம்மட்டிகளால் அவர்கள் அடிக்கப்படுவார்கள். அந்த சம்மட்டிகள் எப்படி இருக்கும்னு ஹதீசுகள்ல வந்திருக்கு. மலைகளை விட கனமான சம்மட்டிகளால் அடிக்கப்படுவார்கள். அங்கும் இங்கும் அலைகெடுக்கப்படுவார்கள், துரத்தப்படுவார்கள். இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு என்று துரத்தப்படுவார்கள். எப்படி மிக வறிய சாமானிய மக்கள் இப்ப யுத்த களங்களில் சிக்கி கொண்டிருக்கிற மக்கள் எப்படி இந்த இடத்துல இருந்து அந்த அங்க, இங்கிருந்து அங்க ஓடும்படி துரத்தப்படுகிறார்களோ அப்படி நரகவாசிகள் துரத்தப்படுவார்கள். எப்போதும் கவலையாகவே இருப்பார்கள். நரகத்துக்குள்ள போயிட்டா சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பமே வராது. எப்போதும் கவலையாகவே இருப்பார்கள். அவர்களுடைய தங்குமிடங்கள் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். அவங்க எப்போதும் ஒரு அடைக்கப்பட்ட இடத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த வாசல் திறக்கப்படும் என்பதற்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. அதே போல அவர்கள் தங்களது இளமை காலத்தை வீணாக்கி விட்டதை நினைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். சாதாரணமா அழுகைக்கு ஒரு இயல்பு இருக்கு. நம்ம ஒரு 5 நிமிஷம் ரொம்ப கோன்னு அழுதுட்டோம்னு வைங்களேன், அழுக தானா ஸ்லோவாயிடும். அழுகத்தானா ஸ்லோவாயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நரகவாசிகளின் அழுகையை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, அது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். நரகத்தில் அழுவார்கள், அவர்களுடைய இளமையை வீணாக்கி விட்டதை நினைத்து அழுவார்கள். அந்த அழுகை அதிகரிக்குமே தவிர அது குறையாது. அவர்களது உடல்கள் நெருப்பில் கருகும். கருகும் போது அந்த தொலி வெந்து உருகும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, வேற தோலை உடனே மாத்திடுவான். உடனே வேற தோலை மாத்திடுவான். அந்த தோல் கருகும். அது கருகும் போது உடனே வேறு தோல் கருகும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல அவர்கள் குடிப்பதற்கு நாற்றம் எடுக்கிற சீல் போன்ற தண்ணீர் வழங்கப்படும். அவர்கள் சாப்பிடுவதற்கு முள் நிறைந்த கள்ளி செடிகளை, வாய்களை கிழித்துகிற கள்ளி செடிகளை உணவாக வழங்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றி எச்சரித்திருப்பதை இப்னுல் கையிம் ஜௌஸி ஒரு சின்ன வாசகமாக குறிப்பிடுகிறார். அப்ப நரகம் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயம் அல்ல, மிக பயங்கரமான, பயப்படப்பட வேண்டிய, நினைச்சு பார்க்கும் போதே பயப்படப்பட வேண்டியது. நரகம் எவ்வளவு பெரிது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அஷ்ஷம்சு வல் கமரு ஸௌரானி முகவ்வரானி ஃபின்னாரி யௌமல் கியாமா. சூரியனையும் சந்திரனையும் சுருட்டி 2 மாடுகளாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருப்பான். சுருட்டி 2 மாடுகளாக ஆக்கி வச்சிருப்பான் கியாமத் நாள்ல. இப்ப சூரியன் எவ்வளவு பெருசு, நம்ம பூமி எவ்வளவு பெருசு. ஒருத்தர் ஒரு தோட்டத்துக்கு போனா அவர் சொன்னாரு, கார்ல போயிடலாம் அப்படின்னு. என்னென்ன தோட்டம் தானே, நடந்து போலாம். இல்ல சார், தோட்டம் ரொம்ப பெருசு, நடக்கவெல்லாம் முடியாது, கார்ல போலாம். அப்போ ஒரு சின்ன தோட்டமே ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம உலகத்துல ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் இடம் வச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப பெருசா நினைக்கிறோம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய நிலம் இருக்கு, இந்த பூமியில எவ்வளவு பெரிய நிலம் இருக்கு, எவ்வளவு மலைகள் இருக்கிறது, எவ்வளவு வெட்ட வெளிகள் இருக்கிறது, கடல் எவ்வளவு பெருசு. ஒரு அட்லாண்டிக் கடலோ ஒரு பசிபிக் பெருங்கடலோ எவ்வளவு பெருசு. இவ்வளவு அடங்கிய இந்த பூமி இருக்க, இந்த பூமியை விட
13 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். ஒரு மடங்கு 2 மடங்கு அல்ல, இந்த பூமியை விட 13 லட்சம் மடங்கு பெரியது சூரியன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே சூரியன் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மாடு போல. ஒரு மாட்டுக்கு எவ்வளவு இடம் இருக்குமோ அவ்வளவுதான் இருக்கும்னா அப்ப அந்த நரகம் எவ்வளவு பெருசா இருக்கும். இப்ப நரகம் அவ்வளவு பெரியது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் ஆழத்தை சொன்னார்கள். நரகத்தின் ஆழம் எப்படிப்பட்டது? ஹாதா ஹஜருன் ரமா பிஹி ஃபின்னார். ஒரு ஆளு நரகத்துல ஒரு கல்லு தூக்கி வீசினா அது கீழே போய் சேர்றதுக்கு 70 வருஷம் பிடிக்குமா? ஒரு கல்லு வீசினால் அது கீழே போய் சேருவதற்கு 70 வருஷம் பிடிக்கும். அவ்வளவு ஆழமானது. அதன் சூடு எப்படிப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் சூட்டையும் சொன்னார்கள். நாருக்கும் ஜுஸும் மின் 70 ஜுஸா. இந்த உலகத்துல என்ன நெருப்பு இருக்கு இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கிற நெருப்பு நரகத்தின் 70 ஒரு பகுதி. உலகத்தில் இருக்கிற நெருப்பு நரகத்தின் 70 ஒரு பகுதி. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை கரித்த இந்த நெருப்பு நம்ம பார்க்கும்போது பார்க்கவே நம்மளை பயமுறுத்துச்சு. அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது பார்க்கவே பயமுறுத்துச்சு. இப்படி நெருப்பு பற்றி வீசுகிறதே, காற்று முழுக்க நெருப்பாக வீசுகிறதே அப்படின்னு நாம நினைச்சோம். லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய நெருப்பு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த நெருப்புமே நரகத்தின் 70 ஒரு பகுதி தான் என்றால் அதன் மற்ற 69 பகுதி எப்படி இருக்கும்? அந்த நரகத்தின் நெருப்பு எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனுடைய சூட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள். ஒரு செய்தி உண்டு. கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற நபி தோழர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நரகத்தின் சூட்டை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார். அவரு மற்ற வேதங்களை எல்லாம் படித்தவர். அப்படி வேதங்களை படித்தவர் நரகத்தின் சூட்டை பற்றி ஒரு செய்தி சொன்னார். இன்ன லி ஜஹன்னம யௌமல் கியாமத்தில் ஸுஃபரா. கியாமத் நாள்ல நரகத்திற்கு ஒரு கொதிப்பு வெளிப்படும். நரகம் ஒரு கொதிப்பை வெளிப்படுத்தும். அந்த நரகத்தின் கொதிப்புக்கு எந்த மலக்கும் பயப்படாமல் இருக்க முடியாது. மாமின் மலக்கின் வலா நபியின், எந்த ஒரு நபியுமே இல்லா ஹர்ரலி ருக்பத்தைஹி, அந்த கொதிப்பு சப்தத்தை கேட்டாலே முழங்காலிட்டு கீழே விழுந்து விடுவார். நபி மலக்கு எல்லோரும் முழங்காலிட்டு கீழே விழுந்து விடுவார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா இன்ன இப்ராஹிம் கலீலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பி நஃப்சி நஃப்சி, இறைவா என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லுவார். உங்களில் ஒருவருக்கு 70 நபிமார்களுடைய அமல்கள் இருந்தாலும், உங்களில் ஒருவருக்கு 70 நபிமார்களுடைய அமல்கள் இருந்தாலும் அந்த நரகத்தின் சத்தத்தை கேட்டால் அவர் பயப்படுவார். எங்கே நாம அதில் சிக்கிக் கொள்வோமோ, தப்பிவிட அதிலிருந்து நாம் மாட்டிக்கொள்வோமோ என்றவர் பயப்படுவார் என்று நரகத்தின் அந்த வேதனையை கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அப்ப அது அவ்வளவு கடுமையானது. மக்கள் அடுக்கடுக்காக கொட்டப்படுவார்கள் நரகத்தில் என்றும் ஒரு ஹதீஸ் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயுஹ்ஷரூன இலா ஜஹன்னம கஅன்னஹா ஸராபுன் யஹ்திமு பஅதுஹா பஅலன். நாம காணல் நீரை பார்ப்போம். வெயில் அதிகமா இருக்கும்போது காணல் நீரை பார்ப்போம். இந்த காணல் நீர் எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு மேல் ஒண்ணு அடுக்காக அந்த தண்ணி தெரியும். இப்படி அடுக்கடுக்காக மக்கள் நரகத்தில் கொட்டப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் வேதனைகள் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பல வகைகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹவன அஹ்லின் நாரி அதாபன், நரகவாசிகளில் ரொம்ப லேசான அதாபை அனுபவிப்பவர் யார் தெரியுமா? மன்லஹு நிஅலானி வஷராகானி. ஒரு ஆளுக்கு நரகத்திலிருந்து 2 செருப்பு வார் மட்டும் நரகத்தினுடையதாக இருக்கும். நரகத்தின் 2 செருப்பு வார் மட்டும் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த 2 செருப்பு வார அளவுக்கு மட்டும் அவர் நரகத்தின் வேதனையை அனுபவிப்பார். அது என்ன செய்யும்னா அது அவருடைய மூளையை உருக்கிவிடும். செருப்பு வார அளவுக்கு மட்டும்தான் அவருக்கு நெருப்பு சுடும், அது அவருடைய மூளையை உருக்கிவிடும். எப்படி சட்டி அடுப்பில் வைக்கப்பட்டிருக்கிற சட்டி கொதித்து உருகுகிறதோ அது போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அதாபை அனுபவிக்கிறவர் நினைப்பாரு,
இதுதான் நரகத்திலேயே ரொம்ப கடினமான அதாபுன்னு நினைப்பாரு. ஆனால் அது அல்ல, அதுதான் நரகத்திலேயே ரொம்ப லேசான அதாபு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசிகளின் முகம் எப்படி இருக்கும், நாம் எல்லாம் பயப்படணும், நம்ம எல்லாம் நம்ம முகம் வெளிச்சமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். யாரா இருந்தாலும் சரி நம்ம முகம் வெளிச்சமா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்வோம். நரகவாசி ஆகிவிட்டால் அவருடைய முகம் கருத்து போய்விடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கன்னமா உஹ்ஷியத் உஜூஹும் கிதாம் மினல் லைலி முஸ்லிமன், இரவின் ஒரு பகுதியை முகத்தில் ஒட்டி கொண்டது போல, இருண்ட இரவின் ஒரு பகுதியை முகத்தில் ஒட்டி கொண்டது போல அவருடைய முகம் கருப்பாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகவாசிகளின் உடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹதீஸ்ல வருது, மனிதன் தண்டனை செய்தவர்கள் அதனுடைய தண்டனையை அதிகமா அனுபவிக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் நரகவாசியினுடைய உடலை பெருக்க வச்சிருவாங்க. அவர் ரொம்ப கனமானதாக ரொம்ப பெருக்க வச்சிருவாங்க. ஹதீஸ் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக, மா பைன மன்கிபைல் காஃபிரி மஸீரத்து ஸலாத்து அய்யாமின், காஃபிர்களுடைய இந்த ரெண்டு தோல் பட்சத்துக்கு இடையில 3 நாளுக்கான இடைவெளி இருக்குமா. காஃபிர்களுடைய 2 தோல் பட்சத்துக்கு இடையில 3 நாளுக்கான இடைவெளி இருக்குமா. அப்படின்னா ஒரு ஆள் அவ்வளவு தூரம் நடந்து போலாம். வேகமாக பயணிக்கிற ஒருத்தன் 3 நாள் நடக்க முடிகிற அளவுக்கு அவனுடைய 2 தோல் பட்சத்துக்கு இடையில் இருக்கிற இடைவெளி அதிகமா இருக்கும்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பெரிய மோட்டாவான கனமான குண்டான ஆள் ஆயிடுவான். எதுக்காக? அவன் அனுபவிக்கிற வேதனை அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நரகவாசிகளுடைய உடல்கள் பெருக்க வைக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த உடல் இப்படி பெருக்க வைக்கப்படுது. உடலின் தடிப்பும் எந்த அளவுக்கு இருக்கும் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ன கிலத ஜில்தல் காஃபிரி இத்னானி வ அர்பஊன திரான், காஃபிர்களுடைய தோலினுடைய அளவு 42 முழம் இருக்கும். 42 முழம். நமக்கு இப்ப எல்லாம் நம்ம தோல் எவ்வளவு இருக்கும், எத்தனை இன்ச்சு இருக்கும்? 1 இன்ச்சு இருந்தா 1 இன்ச்சு கூட இருக்காது. நம்ம ரொம்ப சின்னதா நம்முடைய தோல் இருக்கு. கியாமத் நாள்ல காஃபிர்கள் நரகவாசிகளுடைய தோல் 42 முழம் இருக்கும். அவர்களுடைய பற்கள் அவர்களுடைய பற்கள் உஹது மலை அளவுக்கு இருக்கும். பற்கள் உஹது மலை அளவு. உஹது மலைன்னா அதை பார்க்காதவங்களுக்கு உஹது மலை எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல முடியாது. உஹது மலை 1077 மீட்டர் இருக்கு. 1077 மீட்டர் இருக்கு உஹது மலை. அவர்களுடைய பற்கள் உஹது மலை அளவு இருக்கும். இன்ன மஜ்லிஸஹு மின் ஜஹன்னம கமா பைன மக்கத்த வல் மதீனா, அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம், ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிற இடம் நரகத்துல எந்த அளவுக்கு இருக்கும்னா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிற தூரம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மக்காவுக்கும் மதீனாவுக்கு இடையில 480 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. அப்ப இந்த வேதனையின் கடுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடிந்த வார்த்தைகளால் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவைகளை சிந்திச்சு பார்க்கும் போதே பயமா, அவங்க பல்லு இப்படி இருக்கும், அவங்களுடைய உடம்பு இப்படி இருக்கும், உடல்ல இருக்கிற தோல் இப்படி இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான உணவை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நரகவாசிகளின் உணவை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷஜரத்த ஸகூமி தஆமுல் அஸீம், கள்ளி செடிகள் தான் குற்றவாளிகளின் உணவாக இருக்கும். கல் முஹ்லி யத்லி ஃபில் புதூனி, அந்த கள்ளி அது எப்படி இருக்கும்னா உருக்கப்பட்ட செம்பு போல அவர்களுடைய வயிறுகளில் அது கொதிக்கும். அவங்களுக்கு சாப்பாடு கள்ளிச்செடி. கள்ளிச்செடினா முள்ளு செடி, நம்ம கிராம பகுதிகளில் வளர்ந்துருக்கிற முள்ளு செடி, அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வயிற்றுக்குள்ள, இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற பசி அடங்கி போயிருது. அல்லாஹ் இந்த கற்பனைய அல்லாஹ்வை தவிர வேற யாருமே சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றான், உருக்கப்பட்ட செம்பு எவ்வளவு சூடா இருக்கு. இந்த உலகத்திலேயே செம்ப உருக்குனா அந்த சூடுதான் ரொம்ப பெரிய சூடு. அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுவாங்க உருக்கப்பட்ட செம்பை போல அது அவர்களுடைய வயிற்றுக்குள் சூடாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கள்ளி செடியை பத்தி சொன்னாங்க. அந்த கள்ளி செடி எப்படி இருக்கும்? லவ் அன்ன கத்ரத்தும் மின ஸகூமி குதிரத் ஃபில் அர்தி, இந்த நரகத்தின் கள்ளி செடியில் இருக்கிற கள்ளி செடியில ஒரு சொட்டு பால்,
இந்த கள்ளி செடியிலிருந்து ஒரு சொட்டு பால் இந்த பூமியில் விழுமானால் இந்த உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் அது கெடுத்துடும். கசப்பு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையை கெடுத்துடும். ஒரு சின்ன கசப்பு சாப்பிட்டாலே நமக்கு எதுவுமே ரசிக்காது. கள்ளி செடியினுடைய ஒரு சொட்டு அது இந்த பூமியில் போடப்படுமானால் இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை அது கெடுத்துவிடும் என்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள், இதுவே அவருடைய முழு உணவாக இருக்குமானால் அது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே வருகிறது. இது சாப்பாடு இப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸுகு மாஅன் ஹமீமன், சூடான கொதிக்கிற தண்ணீர் அவர்களுக்கு வழங்கப்படும். கொதிக்கிற தண்ணீர் வழங்கப்படும். அந்த தண்ணீர் என்ன செய்யும்? அவர்களது குடல்களை அது துண்டு துண்டாக்கிவிடும். கொதிக்கிற தண்ணி எவ்வளவு கொதிக்கும்னா அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா அது அவர்களுடைய குடல்களை துண்டு துண்டாக்கி விடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நரகத்தின் தண்ணீரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நரகவாசிகளின் படுக்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன், அவர்களுக்கு நெருப்பினாலான படுக்கைகள் இருக்கும். வமின் ஃபௌகைஹிம் அவாஷின், ஒரு போர்வை தரப்படும். அந்த போர்வையும் நெருப்பிலானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன், இப்படித்தான் அக்கிரமக்காரர்களை நாம் தண்டிக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகவாசிகளின் மூச்சு காற்று எப்படி இருக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொன்னாங்க, லவ் கான ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி மிஅத்து அல்ஃபின், இந்த பள்ளிவாசலில் 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு நரகவாசி இருந்து அவன் மூச்சு விடுவானால் இந்த 1,00,000 பேரையும் அவன் கரித்து விடுவான், இந்த பள்ளிவாசலையும் அவன் கரித்து விடுவான் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாசியின் மூச்சு காற்று எவ்வளவு சூடானதாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நரகவாசிகளின் சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கும் அதையும் சொன்னாங்க. சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்துபாபு குல்லுஹு ஃபின்னார், இந்த எல்லா ஈக்களும் நரகத்தில் இருக்கும். நமக்கு மனுஷனை தொந்தரவு பண்றதுக்கு ஒரு ஈ போதும். ஒரு ஈ போதும். கார்ல ஒரு ஈ உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா போதும். ஈ அவ்வளவு சீக்கிரமா அடிக்க முடியாது, சரிதானா? ஈ அவ்வளவு சீக்கிரமா அடிக்க முடியாது. ஒரு ஈ போதும் நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது முழுக்க ஈக்கள் நிரம்பியதாக இருக்கும். அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியை சொன்னாங்க, இன்ன ஃபின்னாரி ஹய்யாத்தின் கம்சாலி ஆனாத்தில் குஹுத்தி, அங்கே நிறைய பாம்புகள் இருக்கும். அந்த பாம்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்னா காட்டு மாடுகளின் கழுத்தின் அளவுக்கு பாம்புகள், காட்டு மாடுகளின் கழுத்துகளின் அளவுக்கு பாம்புகள் இருக்கும். கோவேறு கழுதைகளின் அளவுக்கு தேள்கள் இருக்கும். அவை ஒரு தடவை கொட்டினால் அந்த கடுப்பு நீங்க 70 ஆண்டுகள் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த இடம் எப்படி இருக்கும்? சுற்றுப்புறம் எப்படி இருக்கும்? எல்லா பக்கமும் ஒரே ஈயா இருக்கும். ஈ மட்டும் இல்ல, விஷ ஜந்துக்கள் சூழ்ந்து இருக்கும். அந்த விஷ ஜந்துக்களும் எப்படி இருக்கும்? நம்ம உலகத்துல பார்த்தது மாதிரி இருக்காது. காட்டு மாட்டின் கழுத்தின் அளவுக்கு பாம்புகளும் கோவேறு கழுதைகளின் அளவுக்கு தேள்களும் இருக்கும். அவை ஒரு தடவை கொட்டினால் 70 ஆண்டுகள் அதனுடைய கடுப்பு தீராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வளவு கடுமையாக இன்னும் கடுமை இருக்கு. நான் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன். அவ்வளவு தூரம் ஹதீசுகளிலும் அதே போல அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனங்களிலும் நரகத்தின் கடுமை நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது அரபியில் இருக்கிறதுனாலே நாம் அதை புரியாமல் இருக்கிறோம். பல நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் அதை சொல்லுகிற போது நாம் அதை கேட்டுவிட்டு போய்விடுகிறோம். அரபியில் இருக்கிறதுனாலே அது நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஆனால் அந்த வசனங்களை கேட்கிற போது, அது தருகிற செய்திகளை படிக்கிற போது நாம பயப்படாமல் இருக்க முடியாது. அவ்வளவு கடுமையான தண்டனை நரகத்தினுடைய தண்டனை. இந்த தண்டனை முதலில் அனுபவிப்பவர்கள் யாராக இருப்பார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்தின் முதல் தண்டனை யாருக்கு கிடைக்கும்? யார் புகழுக்காக காரியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இன்னல்லாஹ இதா கான யௌமல் கியாமத்தி யன்ஸிலு இல் இபாதி, அல்லாஹ் தஆலா கியாமத் நாள்ல முதல்ல வருவான்.
வந்து 3 பேற்றுக்கு இடையிலே அல்லாஹு தாலா தீர்ப்பு சொல்லுவான். அதில் முதல் தீர்ப்பு யாருக்குன்னா, முதல் விசாரிக்கப்படுகிறவன் குர்ஆனை மனனம் செய்தவன், குர்ஆனை படித்தறிந்த ஆலிம் முதலில் விசாரிக்கப்படுவார். நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், நீ உன்னுடைய குர்ஆனை எனக்கு கொடுத்திருந்தாய், நான் அதை அழகாக ஓதினேன், ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த குர்ஆனை எடுத்து சொன்னேன் என்று அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், அதற்காகவா நீ குர்ஆனை ஓதினாய்? மக்கள் எல்லோரும் உன்னை காரி என்று பாராட்டுவதற்காக நீ குர்ஆனை ஓதினாய், மக்களுடைய புகழ் பெறுவதற்காகவே நீ செய்தாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு அடுத்து அல்லாஹ் ஒருவரை அழைப்பான். அவர் யார் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதான ஒரு மனிதர், ரஜுலுன் குத்தில ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானவரை அல்லாஹ் அழைப்பான். நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உனக்கே தெரியுமே, நான் உன்னுடைய பாதையில் ஷஹீதானவர் என்று சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், நீ ஷஹீதானாய், எதற்காக ஷஹீதானாய்? ஊர் மக்கள் உன்னை போராளி என்று பாராட்ட வேண்டும், நீ போராளி என்று பெயர் பெற வேண்டும் என்பதற்காக ஷஹீதானாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். மூன்றாவதாக ஒரு மனிதர் அழைத்து வரப்படுவார். அவர் நிறைய காசு பணம் வைத்திருந்தவர். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ என்ன செய்தாய்? அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நீ உனக்கே தெரியாதா, நான் இவ்வளவு தான தர்மங்களை செய்திருக்கிறேன், உனக்கே தெரியாதா என்று அவர் கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், நீ செய்தாய் தான், ஆனால் எதற்காக செய்தார்? ஊர் மக்கள் உன்னை வள்ளல் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்தாய் என்று சொல்லிவிட்டு, இந்த 3 பேரை வைத்துத்தான் நரகம், அது இந்த 3 பேரையும் விறகாக வைத்துத்தான் நரகம் மூட்டப்படும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது நமக்கு தருகிற செய்தி என்னன்னா, வாழ்க்கையில நரகத்தை பயந்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும், அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். இனி நாம அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், என்ன நரகத்திலிருந்து காப்பாத்துன்னு துஆ கேட்காம இருக்க கூடாது. ஏன்னா நரகம் அவ்வளவு பயங்கரமான, அவ்வளவு பயங்கரமான, அது சகித்து கொள்ளக்கூடியதல்ல. நம்முடைய கற்பனையிலே அதை அலட்சியப்படுத்த முடிகிற ஒரு விஷயம் அல்ல. நம்ம உலகத்துல நம்முடைய பிரதான இலக்கு என்னவாக இருக்கணும்? எப்படியாவது நரகத்திலிருந்து தப்பிச்சுக்கணும். அதற்காக கேட்பதற்கான துஆ கேட்பதற்கான நேரம் தான் இந்த ரமலானுடைய கடைசி நேரம். எனவே இதுல நாம நிறைய துஆ கேட்கணும். நான் சொன்னது போல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக்க மினன் நார். இது தெரியலாட்டி நம்ம தமிழ்லயே கேட்டுக்குவோம், யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் உன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறேன், எனக்கு நீ சொர்க்கத்தை தருவாயாக, நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக என்ற துஆவை நாம் அதிகமா கேட்போம். கேட்கிற போது இந்த நரகத்தின் வேதனை எப்படி இருக்கும் என்பதை நாம புரிஞ்சுக்கோம். இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற சுகங்கள் எப்படி இருக்கிறது? கொஞ்ச நேரம் நம்மால ஏசி இல்லாம இருக்க முடியுதா? நல்ல சாப்பாடு இல்லாம இருக்க முடியுதா? ஒரு காலத்துல பிரியாணி என்பது பெருநாளுக்கான உணவாக இருந்தது. இன்னைக்கு தினசரி வகை வகையான பிரியாணி சாப்பிடுகிற பழக்கம் இருக்கு. ருசிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஆயத்தை படிக்கும் போது கண்ணுல தண்ணி வந்துருது. இன்ன ஷஜரத்து ஜக்கூம், நீங்கள் சாப்பிடுவது கள்ளிச்செடியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடுவது கள்ளிச்செடியாக இருக்கும். அந்த கள்ளிச்செடி உருக்கப்பட்ட செம்பை போல அது வயிற்றில் அது கொதிக்கும் அப்படின்னு சொன்னா, அதை நினைச்சு பார்க்கறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனவே நரகம் இவ்வளவு கடுமையானது என்பதை தெரிந்து அல்லாஹ்விடத்திலே அதிலிருந்து நாம பாதுகாப்பு கேட்கணும். சில செயல்கள் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன செயல்கள் இருக்கிறது. அந்த தீமைகளிலிருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திற்கான தண்டனையை பற்றி, நரகத்திற்கு கொண்டு செல்கிற நிரந்தரமா நரகத்தில் இருக்க வைக்கிறது ஷிர்க். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ, ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வமஅவாஹுன் நார், அவர்களது தங்குமிடம் நரகம்தான் என்று அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற, அல்லாஹ் ஒரு கடவுளாக அல்லாஹ்வை போல் வேற எதையும் கருதுவது ஷிர்க் வைக்கிற காரியம். வாழ்க்கையில இந்த ஷிர்க் எந்த நிலையிலும் வந்து விடக்கூடாது. ஷிர்க் வந்துட்டா நரகத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது, நிரந்தர நரகம். ரெண்டாவது ஒரு முக்கிய காரியம் குஃப்ரு. குஃப்ருன்னா என்ன? எதையெல்லாம் நாம நம்ப வேண்டுமோ அந்த நம்ப வேண்டிய விஷயங்களை நிராகரிக்கிறது. நாம யாரை நம்பணும்? மறுமையினால நம்பணும், மறுமையினால நிராகரிக்கிறது. மலக்குகளை நம்பணும், வேதங்களை நம்பணும், நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் நம்பணும், மீசான நம்பணும், சிராத்தை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், நரகத்தை நம்பணும்னு இருக்கு இல்லையா?
இந்த நம்ப வேண்டிய ஈமானிய காரியங்களை நம்பாமல் போனால் அது குஃப்ரு. இந்த ஷிர்க்கும் குஃபுரும் நிரந்தரமாக நரகத்தில் நம்மை தள்ளிவிடக்கூடியவை. அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. நாம இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு தொழுகையில ஒவ்வொரு தடவையும் கேட்கிறோம். அது கேட்கறதுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நாங்க ஹிதாயத்துக்கு வந்துட்டோம், வந்த பிறகு எங்களை ஹிதாயத்திலிருந்து வெளியே போக வச்சிடாதே, எங்களை குஃபுருக்குள்ளேயோ ஷிர்க்குக்குள்ளேயோ தள்ளிடாதேங்கிறதுக்காகத்தான் நாம அந்த கேட்டுக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாங்க, நம் சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப நிரந்தரமா நரகத்தில் தள்ளக்கூடியது ஷிர்க்கும் குஃபுரும். அதுக்கு அடுத்து தண்டனையாக நரகத்தில் தள்ளக்கூடியது பல்வேறு தீமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் மிஅராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் சிலரை பார்த்தேன், அவர்களது உதடுகள் வெட்டப்படுகிறது, நரகத்தின் கத்திரிகளால் அவர்களது உதடுகள் வெட்டப்படுவதை நான் பார்த்தேன். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, இந்த பூமியில் இருந்த சொற்பொழிவாளர்கள், மக்களுக்கு நல்லதை சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் செயல்படுத்த மாட்டார்கள். குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அதன் விளக்கத்தின்படி நடக்க மாட்டார்கள். இவர்களுக்கு இந்த தண்டனை என்று எனக்கு சொல்லப்பட்டது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நான் இன்னொரு சமூகத்தை பார்த்தேன், அவர்களுடைய கைகளில் நீண்ட நீள நகங்கள் இருந்தன, நீள நீளமான நகங்கள் இருந்தன. அந்த நகங்கள் எப்படி இருந்தன? செம்பினால் செய்யப்பட்ட நகங்களாக இருந்தன. அந்த நகங்களை வைத்து அவர்கள் தங்கள் முகங்களை கீறிக் கொள்கிறார்கள். நகம் பெருசா இருக்கு, அதுவும் எந்த நகம்? சாதாரண நகம் அல்ல, செம்பினால் ஈயத்தினால் செய்யப்பட்ட நகம் இருக்கு. அந்த நகத்தை வைத்து அவர்கள் முகங்களை கீறிக் கொள்கிறார்கள். நான் இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் மக்களுடைய மானங்களில் விளையாடியவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். அடுத்தவனுடைய மானம் மரியாதைய சகஜமா இழிவுபடுத்தி பேசுகிறார்களே, அவர்களுக்கான தண்டனை இது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வழக்கத்தை நாம விட்டுருவோம். என்ன ஹதீசுகள்ல செய்தி இருக்கோ, நரகத்தின் தண்டனைகளை பற்றி எச்சரிக்கப்படுதோ, குறைஞ்சபட்சம் அந்த வேலைகளை நாம செய்யாமல் தவிர்த்து கொள்வோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் போகும்போது ஒரு ஆளு படுத்து கிடந்தார், படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பக்கத்துல ஒரு ஆளு ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து அவர் தலை மேல போடுறாரு. அந்த தலை நசுங்கி போகுது. திரும்ப போய் இன்னொரு கல் எடுத்துட்டு வர்றாரு. திரும்ப அதுக்குள்ள அவருடைய தலை பழையபடி வந்துடுது. திரும்ப போடப்படுகிறது, நசுக்கப்படுகிறது. இவர் யார் என்று நான் கேட்டேன். அப்போது சொன்னார்கள், இவர்தான் கடமையான தொழுகைகள் தெரிந்திருந்தும் கூட அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் என்று எனக்கு பதில் சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்து நான் இன்னொரு சாராரை நான் சந்திக்க போனேன். அவங்க ஒருக்களித்து படுத்திருந்தார். பக்கத்தில் சில பேர் இருந்தார்கள். அவர்களது கைகளில் கொக்கிகள் இருந்தது. அந்த கொக்கிகளில் அவருடைய வாய்க்குள் விட்டு இழுக்கிறார்கள். அது அவருடைய காது வரைக்கும் வருகிறது. மூக்குக்குள் விட்டு இழுக்கிறார்கள், கண்களில் விட்டு இழுக்கிறார்கள், அது ஒரு காது வரைக்கும் வருகிறது. இந்த புறம் முடித்து விட்டு இந்த புறம் வருகிறார்கள். இது முடிப்பதற்குள்ளே இது சரியாகி விடுகிறது. மீண்டும் இழுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இவர்கள் தான் பொய் பேசி திரிந்தவர்கள். ஒரு பொய்யை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். ஊரெல்லாம் அந்த பொய் உலவியது. அப்படி பொய் பேசி திரிந்தவர்கள் இவர்கள் தான் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஒரு சட்டியை பார்த்தேன். அந்த சட்டியில் நிர்வாணமான நிலையில் ஆண்களும் பெண்களும் நெருப்பில் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் விபச்சாரிகள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்கடுத்து இன்னொருவரை பார்த்தேன். ஒரு ஆறு, இரத்த ஆறு, சிவப்பு நிறத்தில் ஒரு ஆறு. அந்த ஆற்றில் ஒருவன் நீந்தி கொண்டிருக்கிறான். கரையில் ஒரு ஆள் நின்று கொண்டு ஒரு கல்லை எடுத்து வீசுகிறான். அவன் வந்து விடாதபடிக்கு ஒரு கல்லை எடுத்து வீசுகிறான். அந்த கல்லை விழுங்கிக் கொண்டு அவன் திரும்ப நீந்துகிறான். திரும்ப வருகிறான். திரும்ப ஒரு கல் வீசப்படுகிறது. அதை அவன் விழுங்கிக் கொள்கிறான். இவன் யார் என்று கேட்டேன். இவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவன் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் காட்சிகளை சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு மட்டுமே கிடைக்கிற தண்டனையை சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகத்தில் 2 பேர் நரகவாசிகள். ஒரு ஆள் யாருன்னா ரிஜாலுன் மஅஹும் ஸய்யாத்துன். ஒரு ஆள் யாருன்னா எப்பவுமே கையில ஒரு சாட்டையை வச்சுக்கிட்டு கண்ணுல காண்றவங்களை எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ரவுடி பையன். யாரையும் பயப்படாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிற ரவுடி பையன்
அவன் நரகவாசியாக இருப்பான். இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், வனிசாஉன் காசியாத்துன், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் ஆரியாத்துன், நிர்வாணமானவர்களை போல் தெரிவார்கள். மாயிலாத்துன், அவர்கள் சாய்ந்து நடப்பார்கள், அதே போல அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமில்களை போல எடுத்து கட்டப்பட்டிருக்கும். இந்த பெண்கள், இவர்களும் நரகத்திற்குரியவர்கள். லா யதுகுலன்னல் ஜன்னத, இவர்களும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, அதன் வாடையை கூட அனுபவிக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப ஆபாசமாக ஆடை அணிகிற பெண்கள் நரகவாசிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதே போல ரவுடித்தனமாக நடந்து கொள்கிற ஆண்கள் நரகவாசிகளாக இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லதி யஷ்ரபு ஃபி ஆனியத்தில் ஃபில்லதி, யார் வெள்ளி பாத்திரத்தில் உணவு அருந்துகிறார்களோ அவர்களுடைய வயிற்றுக்குள்ளே நரகத்தின் நெருப்பைத்தான் கொட்டுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெள்ளி தங்க பாத்திரத்துல சாப்பிடக்கூடாது என்று, அப்படி சாப்பிடுகிறவர்களுக்கு இந்த அதாபு கிடைக்கும். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அலா உக்பிருக்கும் பிஅஹலின் நாரி, நரகவாசிகளை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு உத்தில்லின், யார் சத்தியத்திற்கு பணிந்து போகாமல் யார் தன்னை கடுமையானவனாக காட்டிக் கொள்கிறானோ அவன் நரகவாசி. அடுத்து சொன்னாங்க, ஜவ்வாலி, யார் கடும் கஞ்சனாக இருக்கிறானோ அவன் நரகவாசி. முஸ்தக்பிரின், யார் தன்னை மட்டுமே உயர்ந்தவனாக யார் கருதி கொள்கிறானோ அவன் நரகவாசி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅக்ஸருமா யுதுகிலின் நாஸ அன்னார, மக்களில் அதிகம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது அல் ஃபமு, வாயு, வல் ஃபர்ஜு, அவர்களுடைய மர்ம உறுப்பும் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த 2 நாள் நடைபெறக்கூடிய பாவங்கள் தான் அதிகம் மனிதர்களை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ் நம்ம எல்லா நிலையிலும் பாதுகாத்தல் புரிவானா. நரகம் என்பது சாதாரணமானதல்ல. சொல்லி வெறும் வாயில சொல்லிட்டு யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துரு அப்படின்னு வாயில சொல்லிவிட்டு கடந்து விடுகிற விஷயம் அல்ல. சொல்லுகிற போதே உடலில் நடுக்கம் எடுக்க செய்கிற ஒரு விஷயம். அதில் கிடைக்கக்கூடிய வேதனைகள் அப்படிப்பட்டது, அங்கு ஏற்படக்கூடிய அவமரியாதை அப்படிப்பட்டது, அங்கு ஏற்படக்கூடிய நிராகரிப்பு அப்படிப்பட்டது. அவர்கள் கதறுவார்கள் கதறுவார்கள் கதறுவார்கள், அவர்களுடைய கதறலை கேட்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார். எனவே அவ்வளவு கடுமையான தண்டனையாக இருக்கிற நரகத்தின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தருகிற நேரம் ரமலானுடைய கடைசி நேரம். எனவே இந்த நேரத்தை நாம உரிய முறையில பயன்படுத்திக்குவோம். அல்லாஹ் இடத்துல நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விடுவோம் என்கிற இலச்சனையோட இலக்கோட நாம செயல்படும். வாழ்க்கையில பெரிய இலக்கு, வாழ்க்கையில நமக்கெல்லாம் பெரிய நோக்கமாக இருக்க வேண்டியது நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் தஆலா இந்த புனிதமிக்க ரமலானுடைய கடைசி இரவை, கடைசி பகுதியை நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பிற்குரிய பகுதியாக ஆக்குவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாமும் அச்சத்தோடும் கவலையோடும் இதிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் அப்படின்னு துஆ செய்வோம். நம்முடைய கவலைகளுக்கு அல்லாஹ் கனிந்து விடுவான், சந்தேகமே. நம்முடைய கவலைக்கும் கண்ணீருக்கும் அல்லாஹ் கனிந்து விடுவான், சந்தேகமே இல்லை. உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து ஒரு விம்மல், உள்ளத்தின் அடியாழத்திலிருந்து ஒரு விம்மல், கண்களிலிருந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வந்து விடுமானால் நிச்சயம் அல்லாஹ் தஆலா கனிந்துருகி நமக்குரிய அந்த நன்மையை தந்துவிடக்கூடியவன், நமக்கு சொர்க்கத்தை தந்துவிடக்கூடியவன். எனவே இந்த ரமலானுடைய கடைசி பகுதி நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய பகுதி. அதை நாம நினைச்சு துஆ கேட்போம். எப்பவுமே நம்ம ஓதுற துஆ, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் அப்படின்னு ஓதிட்டு கடைசியா நம்ம என்ன கேட்கிறோம்? வகினா அதாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாகன்னு கேட்கிறோம். எல்லாரும் நம்ம எப்பவுமே இந்த துஆவை ஓத தவறுறது இல்லை. ரப்பனா ஆத்தினா, அதுல கடைசியில் என்ன இருக்கு? வகினா அதாபன்னார். அந்த அதாபன்ன வகினா அதாபன்னார் என்ற வார்த்தையை சொல்லுகிற போது நரகத்தை பற்றி இந்த செய்திகள் நம்மை வந்து நம்முடைய இதயத்தை நடுங்க செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படி நடுங்கி வாழுகிற ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.